சாமியே சரணமையப்பா. நம்ம சாமி ஐயப்பன் சீரியஸ்க்கு அனைத்து ஐயப்ப பக்தர்களையும் ஐயப்ப வணக்கத்தோடு வரவேற்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும். அந்த ஊக்கத்தை அனைத்து ஐயப்ப பக்தர்களும் தர வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு ஐயப்பனின் அறுபடை வீடுகள் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஐயப்பனின் அறுபடை வீடுகள் என்னென்ன அப்படின்னா, பந்தளம், குளத்துப்புழை, ஆரியங்காவு, அச்சங்கோவில், எருமேலி, சபரிமலை. இந்த அறுபடை வீடுகள் தான் ஐயப்பனுடைய முழு நீள வாழ்க்கை வரலாறை கொண்டது. முதல் படை வீடு பந்தளம். இந்த பந்தளத்திலே தான் ஐயப்பன் 12 ஆண்டுகள் வரை வளர்ந்திருக்கிறார். பந்தளம் அரண்மனையிலே ஐயப்பன் குளித்ததாக சொல்லப்படுகின்ற குளம் இருக்கிறது. ஐயப்பனின் படித்த ஓலைச்சுவடிகள் அங்கே இருக்கிறது. ஐயப்பனின் திருவாபரண பெட்டி பந்தளம் அரண்மனையிலே தான் பாதுகாக்கப்படுகிறது. இன்றும் ஐயப்ப பக்தர்கள் பந்தள அரண்மனைக்கு செல்லும் பொழுது அந்த ஆபரண பெட்டிகளை பார்க்கலாம், ஆபரணங்களை பார்க்கலாம். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஐயப்பனின் தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பனின் முன்னோர்கள் நமக்கு ஆசி வழங்குகிறார்கள். ஐயப்பனின் இரண்டாம் படை வீடான குளத்துப்புழை. இந்த குளத்துப்புழையிலே ஐயப்பன் பாலகனாக நமக்கு காட்சியளிக்கிறார். குழந்தை ரூபத்திலே அவர் காட்சியளிக்கும் காரணத்தால் நாம் நம்முடன் அழைத்து செல்லும் அனைத்து குழந்தை ஐயப்பன்மார்களையும் குளத்துப்புழை அழைத்து சென்று அங்கே குழந்தை ரூபமாக இருக்கக்கூடிய நமது ஐயப்பனை தரிசிப்பது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். மூன்றாம் படை வீடான ஆரியங்காவு. இந்த இடத்திலே ஐயப்பன் சௌராஷ்டிரா குலதேவியான புஷ்கலையுடன் அரச கோலத்திலே தம்பதியாக காட்சியளிக்கிறார். இந்த கோவிலை பார்த்துவிட்டு தான் சபரிமலைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஐதீகம் இருக்கிறது. நான்காம் படை வீடான அச்சங்கோவில். இந்த அச்சங்கோவிலிலே மிகப்பெரிய சிறப்பு ஒன்று உள்ளது. இருக்கும் ஐயப்பன் கோவில்களிலே மிகவும் பழமை வாய்ந்த விக்கிரகம் இந்த அச்சங்கோவிலிலே தான் உள்ளது. மேலும் இந்த அச்சங்கோவிலிலே பூரணா புஷ்கலையுடன் நமது ஐயப்பன் காட்சி தருகிறார். மேலும் ஐயப்பன் மீது பூசப்படுகின்ற சந்தனமானது விஷ பூச்சிக்கடிகளின் மருந்தாக செயல்படுகிறது என்று நம்பப்படுகிறது. மேலும் 18 படிகள் இந்த அச்சங்கோவிலே அமைந்துள்ளது. சபரிமலையிலே இருக்கும் 18 படிகள் விரதம் இருந்து செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் மட்டுமே ஏற முடியும். ஆனால் இந்த அச்சங்கோவிலே பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருமே இந்த 18 படிகளை ஏறி சென்று ஐயப்பனை தரிசனம் செய்ய முடியும். மேலும் ஐயப்பன் போருக்கு எடுத்து சென்ற வாள் ஒன்று இங்கு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அடுத்ததாக எருமேலி. எருமேலியினுடைய சிறப்புகள் நான் சென்ற வீடியோவிலே பதிவு செய்திருக்கிறேன். எருமேலியிலே ஐயப்பன் வேட்டை கோலத்திலே காட்சியளிக்கிறார். இங்கு பேட்டை துள்ளல் என்ற சடங்கு மிகவும் பிரபலமானது. ஐயப்பன் வில் அம்புடன் இங்கே தர்மசாஸ்தாவாக நமக்கு காட்சியளிக்கிறார். சபரிமலைக்கு செல்லும் அனைத்து ஐயப்ப பக்தர்களும் தவிர்க்கவே முடியாத ஒரு இடமாக இந்த எருமேலி இருக்கிறது. இங்கு இருந்துதான் ஐயப்பனின் யாத்திரை துவங்குகிறது. அடுத்ததாக 6ஆம் படை வீடான சபரிமலை. இந்த சபரிமலையிலே ஐயப்பன் யோக பட்டயம் அணிந்து நித்திய பிரம்மச்சாரி விரதம் மேற்கொண்டு நமக்கு ஆசி வழங்குகிறார். இவர் கிழக்கு நோக்கி அமர்ந்து 18 படிகளுக்கு முன்னால் அமர்ந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இங்கே மஞ்சள் மாதா ஆலயமும் ஐயப்பனின் மணிமண்டபம் அமைந்திருக்கிறது. மகர ஜோதி காலங்களிலே சபரிமலையிலே தான் ஐயப்பன் மகர ஜோதியாக ஐயப்ப பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள் பாலிக்கிறார். இந்த சபரிமலையிலே 41 நாள் விரதம் இருந்து நாம் ஐயனை காண செல்லுகிறோம். நாம் அனைவருமே இந்த அறுபடை வீடுகளையும் தரிசனம் செய்து யாத்திரையை முழு பலன் பெற வேண்டும் என ஐயப்ப பக்தர்களை கேட்டுக்கொள்கிறேன். நாம் அடுத்த வீடியோவிலே மஞ்சள் மாதா தேவியை பற்றி பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். சாமியே சரணமையப்பா.